இஸ்ரவேல் ராஜாக்களையும் தேசத்தையும் அதிகாரத்தையும் இழந்தது. ஆனால் தேவன் தமது வாக்குத்தத்தத்தை இழக்கவில்லை. மத்தேயு நாடுகடத்தலை குறிப்பிடுகிறார், ஏனெனில் இஸ்ரவேலின் கதை ஒரு இருண்ட அத்தியாயத்தில் நுழைந்திருந்தது. அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். சிங்காசனம் காலியாக இருப்பது போல் தோன்றியது. வாக்குத்தத்தம் தாமதமானது போலத் தோன்றியது. ஆனால் மத்தேயு பெயர்களை தொடர்ந்து பட்டியலிடுகிறார். தலைமுறை தலைமுறையாக தேவன் அமைதியாக உடன்படிக்கையின் வரிசையை உயிரோடு காத்தார். சில தலைமுறைகள் மகிமையானதாகத் தெரியவில்லை, ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் இறந்து போகவில்லை. பிறகு மத்தேயு அந்த வரிசையை யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கொண்டு வருகிறார். இறுதியில் கிறிஸ்து என்று அழைக்கப்படும் இயேசுவுக்கு கொண்டு வருகிறார். ஆகையால் தேவன் மெதுவாக செய்கிறார் போலத் தோன்றும்போது இதை நினைவில் கொள்ளுங்கள். நாடுகடத்தல் அவரைத் தடுக்கவில்லை. இருள் அவரைத் தடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து வந்தார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருண்ட தலைமுறைகள் வழியாகச் செல்லலாம், ஆனால் அவை இயேசு கிறிஸ்துவில் ஒருபோதும் இழக்கப்படுவதில்லை.